Hallelujah, 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 hallelujah. Stotram ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உலகின் தேவனாயிருக்கிற ஆண்டவர், வானம் பூமியும் மகிமையால் உன்னதங்களிலே உங்களுக்கு ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவரின் இந்த காலை வேளையில் எங்களுடைய பிரசன்னத்திலே இருக்க பண்ணியிருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய வல்ல பிரசன்னத்தினால் எங்களை மூடும்படியா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. குற்றங்களை தள்ளி குறைகளை நீக்கி பாவங்களை மன்னித்து ஆண்டவரே. அப்பா எங்களை இந்த வேளையில பரிசுத்தப்படுத்தி வைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாட்டு, வாசிக்கிற வாசகம், ஏறெடுக்கிற செப விண்ணப்பங்கள், இருதயத்தின் தியானங்கள், வாயின் வார்த்தைகள், இந்த இடம் செபிக்கிற நேரம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு மிகவும் பிரியமானதாய் இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சித்து நிற்கிறோம் ஆண்டவரே. சீனாய் மலையின் பிரசன்னம், ரேப மலையின் பிரசன்னம், தாபூர் மலையின் பிரசன்னம், மேல்வீட்டறையின் பிரசன்னம், சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம், பெத்தேலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்டதும் சிங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததுமான பிரசன்னம் ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் அப்தநகோவோடு எரிகிற சூளையிலே காணப்பட்டிருந்த பிரசன்னம் ஆண்டவரே. உடன்படிக்கை பேழைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம், மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்படுகிற பிரசன்னம் ஆண்டவரே. இறைவாக்கினர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் காணப்பட்டிருந்த பிரசன்னம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் எங்களை முற்றிலுமாய் மறைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்தும் வல்ல பிரசன்னத்தினால நிறைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்கிற நாங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னத்தை உணர்கிற நாங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த பிரசன்ன நிறைவிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே. உனக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே, தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே, புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களே, சரீரத்தில பலனை தந்திருக்கிறீங்களே, எலும்பில உரத்தை தந்திருக்கிறீங்களே, மனதில மகிழ்ச்சியை தந்திருக்கிறீங்களே, வீட்டில நிறைவை தந்திருக்கிறீங்களே, குடும்பத்திலே சமாதானத்தை தந்திருக்கிறீங்களே, வெளியில மேன்மையை தந்திருக்கிறீங்களே, வேலையில மகத்துவத்தை தந்திருக்கிறீங்களே. அப்பா இப்படி திரும்புகிற பக்கம் எல்லாம் நீர் எங்களுக்கு நன்மைகளாய் 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 செய்து வைத்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 ஆண்டவரே. அப்பா அதனாலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே நீர் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறதுனால அப்பா இந்த வேளையில் உமக்கு நன்றிகளை எடுத்து பாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுத்தம் செய்வதில் தான் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உம்முடைய வசனம் இதயத்திலே தினம் தினம் தியானமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென் 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 ஆண்டவரே. சித்தம் செய்வதில் தான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வசனம் இதயத்திலே தினம் தியானமாய் கொண்டுள்ளேன். சித்தம் செய்வதில் தான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வசனம் இதயத்திலே தினம் தியானமாய் கொண்டுள்ளேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மகிமை உமக்குத்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மாட்சிமை உமக்குத்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மகிமை உமக்குத்தான். ஹல்லேலூயா
ஹalleluya மாட்சிமை உமக்குத்தான். ஆமென் ஆண்டவரே. மாபெரும் சபை நடுவிலே ஆண்டவரே உம் புகழை நான் அறிவிப்பேன் ஆண்டவரே. மௌனமா இருக்க மாட்டேன். என்னுடைய மனக்கண்களை திறந்திருக்கிறேனே. நன்றி ஆண்டவரே. மாபெரும் சபை நடுவினிலே உம் புகழை நான் அறிவிப்பேன். மாபெரும் சபை நடுவினிலே உம் புகழை அறிவிப்பேன். மௌனமாயிருக்க மாட்டேன். மன கண்கள் திறந்தீரே. மௌனமாயிருக்க மாட்டேன். மன கண்கள் திறந்தீரே. ஹalleluya ஹalleluya மகிமை உமக்குத்தான். ஹalleluya ஹalleluya மாட்சிமை உமக்குத்தான். ஆமென் ஆண்டவரே. அப்பா, சிறு சபையோ பெருஞ்சபையோ ஆண்டவரே, அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியான அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே. நன்றி ஆண்டவரே. நீதியோடு நடப்பதும் நேர்மையோடு நடப்பதும் சத்தியத்தின் வழியிலே நடப்பதும் தான் ஆண்டவரே உம்முடைய பெயரை உயர்த்துகிறது ஆண்டவரே. உம்முடைய பெயரை சொல்லி செபிக்கிறது இல்லை என்று நான் இந்த வேளையில உணர்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பெயரை மாத்திரம் சொல்லி செபிக்கிறதை காட்டிலும் ஆண்டவரே, ஓ சத்தியத்திலே நடக்கிறதும் உண்மையிலே நடக்கிறதும் உத்தமத்திலே நடக்கிறதும் புனிதத்திலே நடக்கிறதும் நியாயமாய் நீதியாய் நேர்மையும் தான் நடக்கிறதும் தான் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பெயர் என்று இந்த காலை வேளையில எங்களுக்கு உணர்த்துகிறதுனால நன்றி ஆண்டவரே. அது சிறு சபையா இருக்கட்டும் பெரும் சபையா இருக்கட்டும் ஆண்டவரே, எல்லோர் முன்னிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்த தேவரீர் கிருபை பண்ணுகிறதுனால நன்றி ஆண்டவரே. அவ்விடத்திலே மௌனமாய் இருக்காமல் ஆண்டவரே எங்களுடைய மன கண்களை நீர் திறக்கிறதுனால நன்றி ஆண்டவரே. மாபெரும் சபை நடுவினிலே உம் புகழை அறிவிப்பேன். மாபெரும் சபை நடுவினிலே உம் புகழை அறிவிப்பேன். மௌனமாய் இருக்க மாட்டேன். மன கண்கள் திறந்தீரையா. மௌனமாய் இருக்க மாட்டேன். மன கண்கள் திறந்தீரையா. ஹalleluya ஹalleluya மகிமை உமக்குத்தான். ஹalleluya ஹalleluya மாட்சிமை உமக்குத்தான். ஹalleluya ஹalleluya மகிமை உமக்குத்தான். ஹalleluya ஹalleluya மாட்சிமை உமக்குத்தான். உந்தன் சித்தம் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் வசனம் இதயத்திலே தினம் தியானமாய் கொண்டுள்ளேன். ஆமென் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை தினந்தோறும் தியானமாய் கொண்டு ஆண்டவரே அதிலிருந்து எங்களுடைய வாழ்வை அமைத்து ஆண்டவரே நிம்மதியும் நேர்மையும் உன்னதமான வாழ்வுக்கு ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து செல்லுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரா. அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஏஸ் காலை தூரம் எழும்பி உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே, ஏஸ் நாள் முழுவதும் லகுவாய் அமர்ந்திருந்து ஆண்டவரே, ஏஸ் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீர் எங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவீர் என்று சொல்லி இருக்கிறதுனால ஆண்டவரே, ஏஸ் லார்ட் உம்முடைய யுத்தத்தை கண்டு ஆண்டவரே, ஏஸ் மிகச்சிறப்பாய் வாழ சபைதனிலே உம்முடைய பெயர்களை அறிவிக்க தேவன் கிருபை பண்ணுகிறதுனால நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. A reading from the book of Prophet Jeremiah,
chapter 21, verse 12. See, I'm against you, See, I'm against you, O inhabitant of the valley, O inhabitants of the valley, O rock of the plain, O rock of the plain, says the Lord. says the Lord. You who say, Who can come down against us? Who can come down against us? Or who can enter our places of refuge? Or who can enter our places of refuge? I will punish you I'll punish you according to the fruit of your doings, according to the fruit of your doings, says the Lord. says the Lord. I will kindle a fire in its forest, I'll kindle a fire in its forest, and it shall devour and it shall devour all that is around it. all that's around. பள்ளத்தாக்கில் வாழ்வோரே, பள்ளத்தாக்கில் வாழ்வோரே, சமவெளி பாறையே, சமவெளி பாறையே, எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக யார் வர முடியும்? யார் வர முடியும்? நம் கோட்டைகளில் நம் கோட்டைகளில் நுழைய முடியுமா நுழைய முடியுமா என்று கூறும் என்று கூறும் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக நானே எழும்பியுள்ளேன் நானே எழும்பியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். என்கிறார் ஆண்டவர். உங்கள் செயல்களின் விளைவுக்கு ஏற்ப உங்களை தண்டிப்பேன். நகரிலுள்ள வனத்திற்கு தீ மூட்டுவேன். சுற்றிலும் உள்ள அனைத்தையும் அது சுட்டரிக்கும். Amen. 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 Holy Father, we thank you for the wonderful scripture today, Lord. Amen, Lord. You are going to set fire and punish us according to our doings. Therefore, Lord, help us to have a fruitful actions from our life, Lord. Yes. Lord God, protect all our doings. Lord God, protect our mouth. Yes. Lord God, protect our thinking, Lord, so that our thinking becomes holy, our words become holy, and our actions become holy, that it may bear fruit for the glorious name of the Lord. As we sing this morning, Lord, by doing such good work, we proclaim your name among the congregations. Yes. Lord God, help our life to be one such that when you see us, you are able to tell towards us, here is my son and here is my daughter, in whom I am well pleased. Lord God, make our life a such holy one, so that we will become just like you. In the most precious name of the Lord and Savior, we ask and pray. Amen. அப்பா, நாங்கள் பள்ளத்தாக்கிலே வாழுகிறோம், சமவெளியிலே வாழ்கிறோம், எங்களுக்கு எதிராக யார் எழும்ப முடியும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்வை உமக்கு எதிராய் திருப்பி இருக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் இந்த நாளிலே அவைகளை தடை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய கரத்தின் காரியங்கள் ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆண்டவரே, தேவரீர் அவைகளை பத்திரமாய் காத்து நடத்துவீராக. ஆண்டவரே, உன்னதத்தின் ஆவியினாலே எங்களை நிறுத்துவீராக. ஆண்டவரே, மகிமையின் ஆவியினாலே நீர் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, அதனாலே நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களில், எங்களுடைய வாயின் வார்த்தைகளில், எங்களுடைய கரங்களின் செயல்களில், கால்களின் நடவடிக்கைகளை கொண்டு ஆண்டவரே உம்முடைய திருநாமத்தை உயர்த்துகிறவர்களாய், உமக்கு மகிமை சேர்க்கிறவர்களாய்
உண்மையும் உத்தமமானவர்களாய் நீர் எங்களை மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதனாலே நாங்கள் உண்மை போல மாறி விடுகிறோம் என்கிற நம்பிக்கையிலே ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலே எங்களுடைய வேண்டுதல்களை வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வல்ல மீட்பருடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே எங்கள் எல்லோரும் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எனக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள், தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் தாமே ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கரத்தின் செயல்களை கண்டு ஆண்டவரே நீர் பூரிக்கிறவராய் எங்களுடைய வாழ்வு முழுவதும் பரிசுத்தத்திலே நிறைந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பெற்றோரை, உடன் பிறந்தாரை, அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருவரையும் தாங்குவீராக ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லோருடைய கரத்தின் செயல்களும் ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு பிரியமானதும் ஏற்றதுமாய் நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோரோடு உடன் பிறந்தவர்கள் அவருடைய சந்ததிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உற்றார் உறவினர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உற்ற நண்பர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடன் உழைப்பாளர்களை, சுற்றி இருக்கிற பிள்ளைகளை, பார்க்கிற, சந்திக்கிற, பழகுகிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து ஆண்டவரே அவர்கள் செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய கரத்தின் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பரிசுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க இப்படி செய்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சபை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையை நடத்துகிற வழிகாட்டுகிற குழுமம், பக்த சபைகள் அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் தாமே வந்து போயிருக்கிற பிள்ளைகளை, உம்மை காண ஆராதிக்க வருகிற பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே அவருடைய கரத்தின் காரியங்களை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தங்கி இருக்கிற தேசம் எங்களுடைய சொந்த தேசம், பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேசங்கள் அப்பா நாங்கள் பிறந்த மண் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிலங்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்கிற பிள்ளைகள், தேசங்களிலே நிலங்களிலே குடியிருக்கிற சுதேசிகள், விதேசிகள், பரதேசிகள், ஜீவராசிகள் அப்பா ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. அவருடைய கரத்தின் காரியங்கள் எல்லாம் தேவரீர் பொறுப்பெடுத்து பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற வகுப்பறை, தங்கி இருக்கிற விடுதி, போகிற வழி, வருகிற வழி, சுற்றி திரிகிற இடம், படிக்கிற மேஜை, படிப்பறை, படுக்கை அறை ஆண்டவரே. வகுப்பறை கூட படிக்கிறவர்கள், படித்து கொண்டுகிறவர்கள், படிக்க உறுதுணையாய் இருக்கிறவர்கள் அப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்தும் ஆண்டவரே. அவர்கள் எல்லைகளிலும் அவர்கள் சுற்றுப்புறங்களிலும் ஆண்டவரே அவருடைய கரத்தின் காரியங்கள் எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்து பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சுகவீனப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அவர்களுக்கு சுகத்தை தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன்மார், எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள், இந்த நாளிலும் எங்களோடு முட்டுமடக்கி வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருவரையும் தாங்குவீராக ஆண்டவரே. உன்னதத்தின் ஆவியினால நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய கரங்களின் காரியங்களை தேவரீர் பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறதுனால நன்றி ஆண்டவரே. தேவரீர் பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறதுனால நன்றி ஆண்டவரே. தேவரீர் பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறதுனால நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நீங்க இப்படி செய்து விட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே.
Amen, Lord. அப்பா இந்த வேளையிலும் சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். காவல் மன்றங்களிலே, நீதிமன்றங்களிலே, சிறைச்சாலைகளிலே அநியாயமாய் அடைபட்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்ணுவீராக. வீடுகளிலும் வேலை இடங்களிலும் அந்நிய தேசங்களிலும் ஆண்டவரே, ஓ செல்வத்தின் நிமித்தமாய் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கேளிக்கைகளுக்கும் களியாட்டங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, போதைக்கும் மதுவுக்கும் அடிமை கட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, மதுவுக்கும் மாதுக்குமாய் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை தேவரீர் ஒவ்வொரு வரையும் ஆண்டவரே மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தினாலே இவர்கள் விடுவிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் கைவிடப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கைவிடப்பட்ட பெற்றோர், கைவிடப்பட்ட கணவர்கள், கைவிடப்பட்ட மனைவியர், கைவிடப்பட்ட பிள்ளைகள் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருவரையும் தாங்குவீராக ஆண்டவரே. அப்பா அவர்களை நீர் தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்கள் எல்லாம் தேற்றி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே இழுத்து ஆண்டவரே. அவர்களை சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு பரிசுத்தம் என்கிற சூழ்நிலைக்கு அவருடைய கரங்களின் காரியங்களை தேவரை பொறுப்படுத்தி நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா யாரும் நினையாது இருக்கிற ஆத்துமாக்களை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. உத்தரிக்கிற ஸ்தலத்திலே மட்டி கிடக்கிற ஆன்மாக்களை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் தாமே விடுதலை பண்ணுவீராக, ரட்சிப்பீராக ஆண்டவரே. அப்பா உடைய பிரசன்னத்திற்குள்ளே இழுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே உம்முடைய நீதி, நேர்மை, நியாயம், கிருபை, இரக்கம், தயவு, அறிவு, ஆற்றல், நிம்மதி, ஞானம், வல்லமை, திடம், வனப்பு, செழிப்பு, வளர்ச்சி, ஆலோசனை, அபிஷேகம், ஆசீர்வாதம், அக்களிப்பு, அகமகிழ்வு, பேரானந்தம், பெருவாழ்வு, சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாகிய அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், நம்பிக்கை, தன்னடக்கம் தந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து உடைய கிரீடத்திலே ஒரு நல் மணியாய் எங்களை சூடிக்கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை வாரத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே மகிமையும் ஆட்சிமையும் நாண நாளாய், மேன்மையும் மகத்துவமான நாளாய், உண்மையும் உத்தவமான நாளாய், உயர்வும் நவிர்ச்சியும் தருகிற நாளாய், வளமையும் செழிப்பும் உள்ள நாளாய், வருமானமும் வனப்பும் உள்ள நாளாய், வலிமையும் வாழ்வும் உடைய நாளாய் இந்த நாள் முழுவதும் மாறி ஆண்டவரே குதூகலத்தோடும் கொண்டாட்டத்தோடு நாங்கள் காணப்பட்டு மன ரம்யத்திலே நிறைந்திருக்க ராத்திரியில நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பி ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான அந்த வல்ல கிருபை தந்து விட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.